Seconds. Guidance is internal. 12, 11, 10, 9. Ignition sequence start. 6, 5, 4, 3, 2, 1, 0. All engine running. நிலவுக்கு போனதா பொய் சொன்ன அமெரிக்கா. நிலவுல தான் ஏரே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த ஃபிளாக் அசையுது? அப்போ உண்மையா அமெரிக்கா நிலவுக்கு போனாங்களா இல்லையா? இந்த ஒரு கேள்வி தான் பல பேரோட மைண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. 1969 நடந்த வேர்ல்டோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டா இல்லை ஹாலிவுட்டில் ஷூட் பண்ண பிக்கஸ்ட் ஸ்கேமா? இது கேள்வி இல்லை, இது கியூரியாசிட்டி. ஆனால் இதுக்கான ஆன்சர் சயின்ஸில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்க நம்ம டைமில் ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும். அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா. 1960 வேர்ல்டில் 2 பவராக ஸ்பிளிட் ஆயிருந்துச்சு. அமெரிக்கா ஒரு சைட், ரஷ்யா இன்னொரு சைட். வெப்பன்ஸில் மட்டும் இல்லை, ஸ்பேஸில் யார் பவர்ஃபுல்னு ப்ரூவ் பண்ணுற ரேஸ். ஃபர்ஸ்ட் பஞ்ச் ரஷ்யா அடிச்சது. ஸ்புட்னிக் சேட்டலைட் அப்புறம் முதல் மனிதனின் ஸ்பேஸுங்கிற சாதனையை படைச்சது. அமெரிக்காவுக்கு இதனால் மிகப்பெரிய ஷாக். நம்ம வேர்ல்டு லீடர்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் செகண்ட் பிளேஸ் ஆன ஒரு ஈகோ ஹர்ட் ஆச்சு. அப்போ தான் அமெரிக்கா டிசைட் பண்ணது, நம்ம ஸ்பேஸுக்கு மட்டும் போகக்கூடாது, நம்ம மூணுக்கே போய் காட்டணும்னு. இது சயின்ஸ் இல்லை, நேஷ்னல் ப்ரெஸ்டீஜ் வார். அதுக்கப்புறம் அமெரிக்கா ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணாலும் அவங்களோட முயற்சியெல்லாம் தோல்வியில் முடியுது. ஃபைனலாக 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் அண்ட் மைக்கேல் கோலின்ஸ் மூணுக்கு போன 3 மனிதர்கள். டெலிவிஷனில் இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நிலவுக்கு போன 3 பேரில் மைக்கேல் கோலின்ஸ் தனியாக ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே இருந்துட்டார். ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் லூனார் மாடியூலில் லேண்ட் பண்ண போகும்போது ஃபியூல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்புறம் கம்ப்யூட்டர் அலாரம் சவுண்ட் அடிக்குது, ஏன்னா கரெக்டான லேண்டிங் ஸ்பாட் கிடைக்கல. லாஸ்ட்டாக சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் ஆம்ஸ்ட்ராங் மேனுவலாக கண்ட்ரோல் எடுத்து லேண்ட் பண்ணார். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இந்த மிஷனை ரூவின் பண்ணியிருக்கோம். உலகமே அமைதியாச்சு. ஒரு மனிதன் லேடரில் மூணில் இறங்கி கால் வச்சான். நிலாவில் முதலாக காலடி தடம் பதிச்ச மனிதராக ஆனார். அந்த செகண்டில் வரலாறு உருவாச்சு. ஆனால் அதே செகண்டில் டவுட்டும் ஆரம்பிச்சுது. மூணில் தான் காற்றே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த ஃப்ளாக் அசையுது? இதோட உண்மை என்னென்னா, ஆஸ்ட்ரோனட் பிளான் பண்ணும்போது ட்விஸ்ட் பண்ணுறப்போ ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. மூணில் ஏரோ ஃப்ரிக்ஷனும் இல்லாததுனால அந்த வைப்ரேஷன் ஸ்லோவாக ஸ்டாப் ஆகுது. அதனால தான் அது வேவ் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அடுத்த சந்தேகம், ஸ்டார்ஸ் எல்லாம் எங்கே? நம்ம சாதாரணமாக நைட்டு வானத்தை பார்த்தாலே நம்மளால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்க முடியுது. அப்போது மூணுலேருந்து பார்க்கும்போது ஏன் நட்சத்திரம் எதுவும் தெரியல? நிலவோட சர்ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்புறம் விண்வெளி வீரர்களோட உடை வைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்புறம் கேமரா லோ எக்ஸ்போசரை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணதுனால அதில் பிரைட்டான ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கேப்சர் ஆகும். இப்போது நைட்டு நம்ம ஸ்ட்ரீட் லைட்டில் எப்படி ஸ்டார்ஸ் தெரியாதோ அதே காரணம் தான். அப்புறம் மிகப்பெரிய டவுட் என்னென்னா, ரேடியேஷன் பெல்ட் தான் இருக்குது, அப்புறம் எப்படி கிராஸ் பண்ணாங்க? ரேடியேஷன் பெல்ட்னா என்ன? எர்த்தை சுற்றி ஒரு இன்விசிபிள் டேஞ்சர் ஜோன் இருக்குது. சன்னிலிருந்து வர ஹை எனர்ஜி ரேடியேஷனை எர்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பிடிச்சி வச்சுக்கும். இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, எர்த்து ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். சூரியன் ரேடியேஷன் ஷூட் பண்ணும். அந்த ரேடியேஷனை எர்த்து பிடிச்சி வச்சு ஸ்பேஸில் ட்ராப் பண்ணி வைக்கும். அதுதான் ரேடியேஷன் பெல்ட். அங்கே ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் மனிதர்கள் இருந்தால் ஹியூமன் செல் டேமேஜ் ஆகும், எலக்ட்ரானிக்ஸ் ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால தான் விண்வெளி வீரர்கள் அங்கே ஸ்டே பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விண்வெளி வீரர்கள் எப்படி நிலவுக்கு போனாங்க? அவங்க ரேடியேஷன் பெல்ட்டில் ஸ்டே பண்ணல, ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ராங்கான ஷீல்டிங் இருந்ததுனால அவங்க மேலப்பட்ட ரேடியேஷனோட அளவு ஒரு எக்ஸ்ரே மிஷின் அளவுக்கு தான் இருந்திருக்கு. நெருப்புக்கு பக்கத்தில் நம்ம 1 செகண்ட் நின்னால் நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அதுவே 1 ஹவர் நின்னால் கண்டிப்பாக நமக்கு ஹீட் தெரியும். அதே மாதிரி தான் இந்த விண்வெளி வீரர்கள் 1 செகண்டில் அவங்க கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்க அந்த ரேடியேஷன் பெல்ட்டில் ஸ்டே பண்ணவே இல்லை. இதெல்லாம் கேட்கறதுக்கு கட்டுக்கதை மாதிரி இருந்தாலும் மூணில் அப்போலோவோட லேண்டிங் சைட் இன்னும் இருக்குது. அங்கே காலடி தடம், இன்ஸ்ட்ருமெண்ட், லேண்டிங் மாடியூல்ஸ் இது எல்லாத்தையும் மாடர்ன் சேட்டலைட் இன்னைக்கு வரைக்கும் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக சந்தேகம், 1969 எப்படி இவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு வீடியோ எடுக்க முடியும்? மூணில் வீடியோ ஸ்லோ ஃப்ரேம் ரேட்டில் ரெக்கார்ட் ஆச்சு. எர்த்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஸ்கேன் கன்வர்ஷன் நடந்துச்சு. அதனால தான் வீடியோ ஸ்மூத்தாக தெரியுது. இதை எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு எடுத்திருந்தா கண்டிப்பாக ஷேடோஸ் மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். ஆனால் மூன் ஃபுட்டேஜில் எல்லா ஷேடோஸும் சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. இதுவும் இல்லாமல் அப்போ ரஷ்யா கோல்டு வாரில் பீக்கில் இருந்தாங்க. இப்படி அமெரிக்கா ஃபேக் பண்ணி இந்த மூன் மிஷனை நடத்தியிருந்தா ஃபஸ்ட்டாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களும் சைலண்டாக தான் இருந்தாங்க. இதுக்கு காரணம் இந்த மூன் மிஷன் ரியல் தான். இந்த நிலவோட மிஷன் ஹாலிவுட் செட்டும் இல்லை, சிஜியும் இல்லை. மூன் லேண்டிங் ஃபேக்னு ஃபீல் ஆகலாம், ஆனால் அதில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அது உண்மைன்னு சொல்லுது. கேள்வி கேட்குறது நல்லது தான், ஆனால் அதுக்கான ஆன்சரையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மூன் மிஷன் ஸ்டில் ஃபேக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது உண்மையிலே நம்புறீங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.